வணக்கம். கலை யாத்ராவினுடைய இன்னும் ஒரு பயணத்தில் உங்களை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கலைத்தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது நான் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ள ஒரு கலைக்கூடமே இருக்குது. இங்கே என்ன செய்துட்ருக்காங்க, எந்த மாதிரியான கலைத்தொழில் நடக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாமா? வீடு மாதிரி ஒரு ஃபீலோடு இருக்கக்கூடிய இது ஒரு ஒர்க்கிங் பிளேஸ். இதுக்குள்ளே வந்ததுமே இங்கே 2 விதமான கலை தொடர்பான தொழில் நடக்குது. ஒன்று சித்திரங்கள், அடுத்தது சிற்பங்கள். சித்திரங்கள் டிஜிட்டலாகவும் செய்துட்ருக்காங்க, அதுபோல் கைகளால் வரையப்பட்ட சித்திரங்களும் இங்கேருந்து விற்பனை செய்கிறாங்க. அதை விட சிலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சிலைகள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான படைப்பாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் நிறைய சிலைகள் பார்த்துருப்போம். கடவுள் சிலைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது மிருகங்களினுடைய சிலைகள், பறவைகளினுடைய சிலைகள் அப்படின்னு நிறைய சிலைகள் பார்த்துருப்போம். வீட்டுக்கு அழகுக்காக வாங்கி வச்சுருப்போம். சில பேர் வாஸ்துக்காகவும் வாங்கி வைப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி எங்களோட உருவங்களை நாங்கள் சிலைகளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதே போல் எங்களோட அன்பானவங்களுக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோன்னா, அதற்கேற்ற மாதிரியாகவும் அவங்களோட சிலைகளை எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிலைகளோட ஸ்பெஷல் தன்மை. இது நாங்கள் பெருசாக திட்டமிட்டு கலைத்துறையில் தான் ஏதாவது பெருசாக சாதிக்கணுமென்று சொல்லி ஆரம்ப கட்டத்தில் அப்படி ஆரம்பிக்கப்படே இல்லை. எனக்கு பல்கலைக்கழக வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கலை சார்ந்த விடயங்களில் நான் பெருசாக ஈடுபட்டதில்லை. ஆனால் எங்களோட குடும்பத்தில் அம்மாவாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அவைகள்கிட்ட ஒரு கலை சார்ந்த திறமை இருந்தது. அண்ட் அவைகள் சின்ன வயசுலேருந்து அதுகளில் ஈடுபட்டு இருந்தவைகள். அப்போ நான் என்ற பல்கலைக்கழகம் முடித்த பிறகு அடுத்த கட்ட என்ற மேற்படிப்புக்கோ அல்லது வேலைக்கோ போகிறதுக்கு முதல் ஒரு பொழுதுபோக்காகத்தான் ஓவியங்கள் பழகலாம்னு சொல்லி அதை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பொழுதுபோக்காக நான் ஓவியங்கள் பழக ஆரம்பிக்கும்போது நான் அந்த கையால் வரைகிற ஓவியங்களை பழகினது வவுனியாவில் இருக்கிற ஒரு திறமை சார்ந்த ஒரு ஓவியர்கிட்ட. இங்கே ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் தான் நடக்குது. அதுக்காக 2-3 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வரைந்து கொடுக்குறாங்க. இப்போ போர்ட்ரேட்ஸ் அதிகமாக எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தரை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா மற்ற விடயங்களை ஃபோட்டோவாக எடுத்து அப்படி இல்லைன்னா வரைஞ்சி கொடுக்குறத விடவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது அவங்கள நாங்கள் வரைஞ்சி கொடுக்குறது. அதே நேரம் இப்போ ஆர்ட்டுக்கான டிமாண்ட் கூடியிருக்கு. நிறைய பேர் ஆர்ட் சம்மந்தமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆர்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூடி இருக்குது. அதனால இந்த மாதிரியான போர்ட்ரேட்ஸ் இங்கே அதிகமாக வரையப்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் விநியோகித்துட்ருக்காங்க. நான் அவர்கிட்ட இதை பழக போயிருக்கேன். எனக்கு தெரியுது இலங்கையிலையும் இவ்வளவு திறமையான ஓவியர்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. அது வரைக்கும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சு கொண்டு இருந்தது, இலங்கையை பொறுத்த வரைக்கும் கலையில் அதுவும் ஓவியக்கலையில் எல்லாம் பெரிய ஒரு திறமையான ஆட்கள் இருக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி, அதுக்குரிய வாய்ப்பில்லை என்ற மாதிரி நினைச்சு கொண்டிருந்தேன் நான். ஸோ நான் அந்த ஓவியக்கலையை பழகிக்க தான் எனக்கு தெரிய வந்தது இலங்கையில் அப்படியான ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி. அதோடு எனக்கு தெரிய வந்தது இலங்கையில் இப்படி திறமையான ஆக்கள் இருந்தும் அதை அவைக்கு சரியாக சந்தைப்படுத்த தெரியாதால் அவர்கள் அதை ஒரு தொழிலாக மேற்கொள்ளாமல் வேறு ஏதாவது தொழில்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது.
அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு தோட் வந்தது, ஏதாவது இதை வச்சு ஏதாவது செய்யணுமன்றதும், இந்த கலைத்துறை அல்லது ஓவியத்துறை இல்லை திறமையானாக்கள் இலங்கையிலையும் இருக்கிறார்கள்ன்றதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை தான் வந்தது. அப்போ வந்து நான் சாதாரணமாக எல்லாரும் அப்போ 2020 காலகட்டங்களில் வந்து அப்போ தான் சோஷியல் மீடியா மூலமாக பிஸ்னஸ்கள் வந்து செய்கிற ட்ரெண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணின டைம். அப்போ வந்து நான் எந்த தனிப்பட்ட சோஷியல் மீடியா பக்கத்தில் நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஜ் தான் இதில் தொடக்க புள்ளி. ஸோ அப்படி ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு, என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கையால் வரைகிற ஓவியங்களை வந்து அவர்களுக்கு வரைந்து பரிசளித்து கொண்டிருந்தேன் நான். அதே மாதிரி அப்போ அதை நான் சரியாக சந்தைப்படுத்திக்க அதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து இன்னும் அதை வந்து ஓடர்ஸாக அது கன்வெர்ட் ஆனது. அப்போ தான் எனக்கு தெரிய வருது, ஓகே இலங்கையில் திறமையாக ஓவியம் வரையக்கூடிய ஆக்களும் இருக்கிறோம், அதே மாதிரி இலங்கையிலையும் ஓவியங்களுக்குரிய கேள்வியும் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து என்னால் ஒரு ஆளாக முடியாமல் இருந்தது, அவ்வளோ பெரிய ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே இதை நான் தனியால் செய்ய முடியாது, கட்டாயம் ஒரு டீமை வந்து இணைச்சி கொண்டு தான் இதை வந்து மேலே கொண்டு போக வேணுமென்று சொல்லி. ஓவியங்கள் வரையும் போது அதை 2 விதமாக வரையலாம். ஒன்று, நாங்கள் எங்களோட கற்பனையில் இருக்கிற விஷயங்களை அப்படியே ஓவியத்தில் காட்டலாம். அடுத்த விஷயம், ஒருத்தரை பார்த்து, அப்படி இல்லைன்னா ஒரு காட்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நாங்கள் அதை அப்படியே வரைகிறது. இதில் எது ரொம்ப இலகுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனையில் உள்ள விஷயத்த நாங்கள் எப்படி வேணாலும் வரையலாம், அது எங்களுடைய கற்பனையை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உள்ள விஷயத்தை பார்த்து அப்படியே நம்ம காப்பி பண்ணும்போது அது அப்படியே இருக்கும்போது தான் தத்ரூபமாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களும் எங்கே செய்துட்ருக்காங்க. அந்த ஓவியங்களுக்கான கேள்வி இலங்கையில் இருந்த விட எனக்கு வெளிநாட்டில் இருந்து அதிகளவு இருக்குன்றதும் எனக்கு தெரிய வந்தது. வெளிநாட்டு தமிழர்கள் மூலமாக எனக்கு அது தெரிய வந்தது. நான் எந்தவித சந்தைப்படுத்தலுமே அந்த நேரத்தில் செய்யாமலே என்னை தேடி அப்படி ஒரு ஓவியம் வரைந்தாங்கோ. இந்த வேறு விதமாக என்னட்ட நான் அப்போ செய்து வந்தது கையால் வரைகிற சார்கோல் ஓவியங்கள் மட்டும். ஆனால் வேறு விதமான ஓவியங்களை சொல்லி இதுகள் செய்தறையிலுமான்னு சொல்லி என்னை ஊக்குவித்தது வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற கேள்விதான். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிச்சயமாக ஒரு டீம் தேவைப்பட்டது. அப்போ நான் என் டீமை வந்து தேடவழுக்கிட்டேன் நான். ஸோ எந்த டீமாக நான் டிசைட் பண்ணது யாருன்னு சொன்னால், திறமை இருந்து ஆல்ரெடி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட ஆட்களை வந்து நான் இந்த டீமில் இணைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கே இல்லை. நிறைய திறமை இருக்குது, ஆனால் இந்த கலை சார்ந்த துறையை வந்து சந்தைப்படுத்த தெரியாமல் அதனால் வேறு வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். அப்படியான நிறைய பேரை வந்து எனக்கு வந்து இலகுவாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அவ்வளோ பேர் எங்களோட சமூகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர்களெல்லாம் இணைத்து கொண்டு அந்த சொசைட்டியில் இருக்கிற டிமாண்டுக்குரிய ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நான் டெலிவர் பண்ண வளர்க்கிட்டேன் நான். நான் கோபிகா திருப்பதி. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி இன் அப்ளைட் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு 2025 வந்து நான் இங்கே ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணினான். அதுக்கு பிறகு இப்போ ப்ரொசஸிங், அதாவது ஆர்ட் ரிலேட்டடான ப்ரொஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணி வித்தின் த டைம் லைனில் கஸ்டமருக்கு ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் இங்கே ப்ரொசஸிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ப்ரொசஸிங்ன்றது என்னென்னு சொன்னால், வேர்ல்டு வைடில் இருந்து வர எவ்ரி ப்ரொஜெக்டையும் மேனேஜ் பண்ணி அதோட ஃபைனல் அவுட்புட்டை பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அதோடு சேர்த்து ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒர்க்குகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். அதோடு நான் இங்கே டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் கூட எனக்கு சின்ன வயசுல இருந்து டிஜிட்டல் க்ரியேட்டிவிட்டி சைட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதில் இங்கே ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் தான். அப்படி கேர்ள்ஸோடு சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பரலலாக அங்கால என்னுடைய நான் சொந்தமாக எந்த
அடிப்படை என்ற படிப்பு வந்து மருத்துவத்துறை. நான் வந்து ஒரு இயன் மருத்துவர். அங்கால என்ற மேற்படிப்பு வந்து பொது சுகாதாரத்தில் செய்திருந்தேன் நான். ஸோ அங்கால அதற்குரிய வேலைகள் நான் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான் 5 வருடங்களாக. அதையும் செய்து இதையும் செய்து கொண்டு தான் நான் பரவலாக இந்த கலைத்துறையிலையும் பயணித்து கொண்டிருந்தேன் நான். அப்போ தான் ஒரு சந்தர்ப்பம் வருது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இதை ஆன்லைனில் மட்டும் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த எங்களோட கலைப்பயணத்தில் ஒவ்வொரு படியும் நாங்கள் மேலே வச்சதுக்கு காரணம் சந்தையில் இந்த கேள்விதான். இலங்கை ரீதியிலையாக இருக்கட்டும், உலகளாவிய ரீதியிலையாக இருக்கட்டும். அடுத்ததாக எனக்கு கட்டாயம் ஒரு கலைக்காட்சியம் அல்லது ஒரு ஷோரூம் ஒன்று வைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்தது. அப்போ நாங்கள் வவுனியாவில் முதல் முறையாக நான் சொல்லுவேன், இலங்கையிலேயே முதல் முறையாக கையால் வரையப்படுற பாரம்பரிய ஓவியங்கள்ல இருந்து டிஜிட்டல் ஓவியங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணின ஒரு ஆர்ட் கேலரி ஒன்றை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க. பொதுவாக பென்சிலில் வரையும் போது சில பேர் பெனில் வரைவாங்க, சில பேர் கலர் பென்சிலில் வரைவாங்க, அப்புறம் சில பேர் வெறும் பென்சிலில் மட்டுமே வரைவாங்க. இந்த மாதிரி வரையக்கூடிய ஓவியங்களும் இருக்குது. அது போல் டிஜிட்டல்லையே நிறைய ஒர்க் பண்ணலாம். இங்கே நான் வந்து பார்த்ததுமே அப்படியே ஒரு சில பிக்சர்ஸ் பார்த்ததும் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். என்னென்னா எல்லாமே கையால் பண்ண ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருந்தது. பட் அதை எல்லாமே டிஜிட்டலாக பண்ணி எடுத்துருக்குறாங்க. பார்க்க அப்படியே தத்ரூபமாக இருந்தது. கிட்ட போயிட்டு நான் தொட்டு பார்க்கும்போது தான் அதோட டிஃப்ரென்ஸே தெரிஞ்சது. அந்த மாதிரியான ஒர்க்கும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த இடத்துல போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், மேனிப்புலேஷன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்துட்ருக்காங்க. இப்போது ட்ரெண்டில் அதிகமாக நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் இருந்திருப்போம். அந்த மூமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க மறந்துருப்போம், அப்படி இல்லாட்டி அந்த ஃபோட்டோ எங்களுக்கு எடுக்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ எங்களோட மைண்டில் மட்டும் இருக்க ஒரு விஷயத்தை ஒரு ஓவியமாக கொண்டு வர்ற ஒரு விஷயத்தை நாங்கள் மேனிப்புலேஷன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்து கொடுக்குறாங்க. இப்போது நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கல, அந்த மூமெண்ட்டில் இருந்திருக்கோம், பட் தனியாக இதை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த மூமெண்ட்டை நாங்கள் கடைசி வரைக்கும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அந்த மாதிரியான ஹாப்பியான விஷயங்களும் இங்கே செய்துட்ருக்காங்க. ஸோ எங்களோட வவுனியாவில் இருந்த ஷோரூமை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆர்ட் கேலரியை பொறுத்த வரைக்கும், அதில் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது வந்து எங்கள்கிட்ட நிறைய விதமான ஓவியங்கள் இருந்தது. ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக நாங்கள் கையால் வரைகிற சார்கோல் ஓவியங்கள், கலர் பென்சிலில் வரைகிற ஓவியங்கள், வாட்டர் கலரில் வரைகிற ஓவியங்கள், ஆயில் பெயிண்டில் கையால் வரைகிற ஓவியங்கள், இவ்வாறான ஓவியங்கள் பாரம்பரிய ஓவியங்களோட முறையில் இருந்தது. டிஜிட்டல் ஓவியங்கள் என்ற வகைக்குள்ளே வந்து டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங், மேனிப்புலேஷன், வெக்டர் ஆர்ட், இப்படியான வகையான ஓவியங்கள் எல்லாம் இருந்தது. இதுகள் வந்து மெயினாக நாங்கள் செய்து கொண்டது வந்து போர்ட்ரேட், அதாவது மனித உருவங்களைத்தான் நாங்கள் கூடுதலாக வந்து இந்த ஓவியங்களாக வந்து மாற்றி செய்து கொண்டாங்க. ஏன்னா அதை வந்து பரிசு பொருட்களாக கொடுக்கறதுக்கு, அந்த நினைவுகளை, ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஆக்களோட உருவங்களை அதை வந்து ஓவியமாக பார்க்குறதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமான வரவேற்பு இருந்தது. அதை எல்லாருமே விரும்பினவையல், ரசித்தவையல். அதனால் வந்து நாங்கள் அந்த மனித உருவங்களை வந்து அதிக அளவில் இந்த வித்தியாசமான ஓவியங்களுக்குள்ளே வந்து உட்பூத்தி கொண்டு போனாங்க. அதோடு சேர்த்து இயற்கை காட்சிகள் அதுகளை இன்க்ளூட் பண்ணின மாதிரி வோல் ஆர்ட்ஸ், அதாவது இன்டீரியர் டிசைனிங்க்கு தேவைப்படுற விதமான ஓவியங்கள், அதாவது வந்து வாடிக்கையாளர்களுக்கோ இல்லை ஒரு நபருக்கு வந்து என்ன இடத்துக்கு எந்த விதமான ஓவியங்கள் தேவையோ அவையோட கன்செப்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் டிஜிட்டல் முறையிலையும் சரி அல்லது கையாலையும் சரி வரைந்து கொடுக்கக்கூடிய மாதிரியான அந்த மாதிரியான சேவைகளை வழங்கி கொண்டிருந்தோம் நாங்கள். டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்கள் என்று வரும்போது வந்து எதற்குரிய கேள்வி கூடவே இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த கேள்வி மாறுபடுற மாதிரி இருந்தது. மற்றது எங்கள்கிட்ட வார வாடிக்கையாளர்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கேள்வி வந்து எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. உதாரணமாக வந்து கூடுதலாக பரிசு பொருட்கள் என்று கொடுக்க விரும்புகிறாக்கள் வந்து கையால் வரைந்த ஓவியங்கள் வந்து பெறுமதியானது, விலை மதிப்பில்லாதது என்று சொல்லி விரும்பிச்சினம், அதை ரசிக்கினம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதை தவிர தங்களோட வீட்டை, தங்களோட குடும்ப படங்கள் அதுகளை இணைச்சி பிரிண்ட் பண்ணி வைக்கணுமென்று விரும்புகிறாக்கள் வந்து கூடுதலாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்களை விரும்பிச்சினம். அதே மாதிரி அல்லது இப்போ பழைய காலங்களில் புகைப்படங்கள் எடுக்காத காலங்களில் ஒருத்தர் எங்கள்கிட்ட புகைப்படம் இல்லை அல்லது பழைய புகைப்படங்கள் தான் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட இப்போ ஒரு குடும்பமாக ஒரு புகைப்படம் தேவைன்னு சொல்லி அப்படியான தேவை இருக்கிறார்கள் வந்து கூடுதலாக எங்களை நாடினது வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்களுக்கு.
இதை தவிர வயசுக்கேற்ற மாதிரி கூடுதலாக வயது போனாக்கள் கலைத்துவத்தை கூட விரும்புகிறாக்கள் வந்து கையால் வரைகிற ஓவியத்தை விரும்பினோம். யங்ஸ்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கிஃப்ட் பண்ணும்போது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்களாக அது வந்து தங்களை வேறு உருவங்களாக தங்களோட முகத்தை வைத்துக்கொண்டு வேறு உருவங்களால் வேறு இடங்களில் இருக்கிற மாதிரி இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்களை வந்து கூடுதலாக தெரிவு செய்கிற மாதிரி இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து சேம் தான். டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்கள்ண்டா போல் அது வந்து விரைவாக செய்யலாம்னு சொல்லி இல்லை, அதுவும் நாங்கள் முழுக்க கன்சர்வேட் பண்ணி எங்களோட கன்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி செய்கிறதுன்றதால நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே அளவு எஃபர்ட் தான் எங்களோட சைட்லேருந்து தேவைப்பட்டது. வணக்கம், நான் தேஷானி தியாகராஜா. 2023 ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணி இப்போது மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். என்னடா ரிசப்ஷனிஸ்டில் இருந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட எத்தனையோ திறமையான ஆர்டிஸ்ட் இருக்கணும், அதோட தரமான கலை சார்ந்த படைப்புகள் எத்தனையோ இருக்குது. ஸோ அதெல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதோட வவுனியாவில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது சர்வதேச ரீதியில் முன்னிலையில் நிற்கிறோம். இனியும் நிற்கணும்னு சொன்னால் சந்தைப்படுத்தல்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே முக்கியம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற விஷயம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களோட ஆர்டிஸ்ட் செய்கிற ஒவ்வொரு கடைப்படைப்புகளையுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஏராளமான மக்களுக்கு வந்து இது தேவைப்படுதுன்னு சொல்லி. ஸோ அதை எந்த வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதை ஒரு கண்டென்ட்டாக ஒரு வீடியோவாக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதை வச்சு எங்களோட டீம் என்ன ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா, உன்னால் இதை செய்ய முடியும், நீ மார்க்கெட்டிங் சைடில் ஒரு நல்ல நிலைமைக்கு போவ, உன்னால் இதை விட இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொன்ன அந்த ஊக்குவிப்பால் ஒட்டுமொத்த சந்தைப்படுத்தலுக்கும் இப்போ பொறுப்பாளராக இருக்கேன். இதை பற்றி நான் எதுவுமே படிக்காட்டியும் இதை பற்றின எந்த நாலேஜுமே எனக்கு இல்லாட்டியும் இங்கே வந்ததுக்கு பிறகு நான் அதை படித்து கொண்டேன், அதை பற்றி நிறையவே தெரிஞ்சு கொண்டேன். அதில் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீமால் எனக்கு வந்த சப்போர்ட்டை வச்சுக்கொண்டு நான் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கேன். ஆண் தலைமைத்துவத்துக்கு கீழே எத்தனையோ கம்பெனிஸில் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு பெண்ணாக இதை நான் சிறப்பாக இந்த டீமில் செய்துட்ருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஒரு அருமையான டீமில் திறமையான பெண்களுக்கு மத்தியில் நானும் ஒரு ஆளாக ஒர்க் பண்ணுறேன்ற நினைக்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் திறமையான பெண்களை சேர்த்துக்கொண்டு ஒரு தரமான அடையாளத்தை உருவாக்குவோம்னு நம்புகிறேன். ஆர்ட் அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துக்கு வைக்க போகிறோம் அதை அப்படின்றத வச்சு அதில் என்ன ஆர்ட் வரப்போகுது அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வரைஞ்சி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அதை வரைஞ்சி கொடுக்குறவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த வால் ஆர்ட் அப்படின்றது இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து வால் ஆர்ட் எல்லோரும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு கூட வால் ஆர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு லிவிங் ரூம் மட்டும் இல்லை, பெட்ரூம் மட்டும் இல்லை, ஹோட்டல்ஸ், ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வால் ஆர்ட் இருக்குது. ஒரு இன்டீரியர் டிசைனில் முக்கியமான ஒரு இடத்தை இப்போது வால் ஆர்ட் பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வால் ஆர்ட்டை கொடுக்குறது அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. இப்போ நாங்கள் நினச்சதெல்லாம் வரையலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் நிறைய வரைஞ்சிருப்பாங்க. பொதுவாக இந்த ஹோட்டல்ஸ் ரிசப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்களை தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதை தாண்டி ஒரு நேச்சராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஆர்ட் பொருந்துமோ அந்த ஆர்ட்டை ஸ்பெசிஃபிக்காக செய்து கொடுக்குறது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான். அதுவும் இங்கேருந்து செய்து கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம், நான் டிசானா ராஜகாந்தன். நான் வவுனியாவிலேருந்து வரேன். A-level முடிச்சுட்டு 2024 ஆண்டு எங்களோட டீமோட வந்து ஜாயின் பண்ணினான். ஜாயின் பண்ணக்குள்ளே வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணினான். நான் ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதால எனக்கு கலைத்துறையில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ வந்து நான் குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன். குவாலிட்டி அசூரன்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னா, உலக நாடுகள்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் செக் பண்ணி அது வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, அதை விட தரமான முறையில் வந்து அவங்களோட கைகளில் கொண்டே சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டிஸ்டில் இருந்து வர ஒவ்வொரு படைப்புகளும் கஸ்டமர் கிட்ட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, அதை விட தரமான முறையில் அவங்களோட கைகளில் போய் சேருதான்றதை வந்து செக் பண்ணுற ஒரு பொறுப்பு என்னட்ட இருக்குது. நாங்கள் வந்து நிறைய கலைப்படைப்புகளை இப்போ செய்துட்டு இருந்தால் கூட 2020 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஹேண்ட்மேட் பென்சில் ஸ்கெட்சோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேண்ட்மேட்னு பார்க்கக்குள்ள பென்சில் ஸ்கெட்ச், கலர் பென்சில் ஸ்கெட்ச், ஓட்ட கலர்,
ஆயில் பெயிண்டிங்னு சொல்லி நிறைய இருக்குது. டிஜிட்டலுக்கும் ஹேண்ட்மேடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா டிஜிட்டல் வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கக்கூடியது. அதில் ஹேண்ட்மேடில் பார்த்தா ஒவ்வொரு லைன்ஸும் வந்து நாங்கள் பார்த்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டைம் எடுத்து பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு வரையக்கூடிய ஒரு ஓவியம். எங்களோட ஓவியர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து 9 ஓவியர்கள் முழு நேரமாக இந்த ஓவியங்களுக்காகவும் இந்த சிற்பங்களுக்காகவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை தவிர 12 ஓவியர்கள் வந்து பகுதி நேரமாக இந்த கலைத்துறையில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓவியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முழு சுதந்திரம் அல்லது அவர்களுக்கு எங்கே இருந்து வரையணும், என்ன நேரத்தில் வரையணும்ன்றதுக்குரிய முழு சுதந்திரம் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ தான் அந்த கலைப்படைப்பு வந்து சரியாக வரும், அவையோட கற்பனைத்துறைன்ற உச்சகட்டத்துக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்படி நாங்கள் ஓவியங்கள் என்ற துறையில் வந்து ஒவ்வொரு விதமாக நாங்கள் பாரம்பரிய ஓவியத்துலேருந்து நவீனமயப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றா வரையக்கான எங்களுக்கு தெரிய வந்தது. சிற்பங்கள் என்ற துறை, கலை சார்ந்த சிற்பங்கள் என்ற துறையை வந்து இலங்கையில் பெருசாக ஒருத்தரும் அந்த துறையை வந்து தொட்டு பார்க்கல என்ற மாதிரியான ஒரு இடத்தை வந்து நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா அதுவும் நான் முதல் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் எங்களோட ஒவ்வொரு படியுமே வந்தது வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள் அல்லது எங்களோட நலன் விரும்பிகள்கிட்ட இருந்து வந்த கேள்வியில் தான். ஸோ அவர்கள் கேட்கத்தான் நீங்கள் ஏன் சிலை செய்யக்கூடாதுன்ற அவர்கள்ட்ட இருந்த வந்த கேள்விக்குரிய பதிலாகத்தான் நாங்கள் அதை பற்றி தேடவழுக்கிட்டு நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது இலங்கையில் வந்து நவீனமயப்படுத்தப்பட்ட உருவ சிலைகள் செய்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து மிக 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 குறைவாக இருக்குன்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ கட்டாயம் எங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு திறமையான டீம் இருக்கும்போது நாங்கள் கட்டாயம் அந்த சேவையை வந்து செய்யணும்னு சொல்லித்தான் நாங்கள் அதை பற்றி படித்து அதை வந்து எங்களோட நிறுவனத்துக்குள்ளே உட்புகுத்தினாங்க. இந்த 3D உருவ சிலைகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1 ஃபீட்லேருந்து 6 ஃபீட்ன்ற பெரிய அளவிலான சைஸில் இப்படியான உருவ சிலைகளை வந்து வேறு எங்கேயுமே செய்யலை. என்னோட அதுக்குரிய மனித வளமும் சரி இயந்திர வளமும் சரி ஒருத்தட்டையுமே இல்லை அந்த அளவில் செய்கிறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்தோம், அதுக்குரிய எங்களோட ஆர்டிஸ்ட்டை முதல் ரெடி பண்ணினோம். ஏனெண்டா இந்த 3D உருவ சிலைகள் என்று சொல்லும்போது வந்து இது வந்து பாரம்பரியம் நவீனத்துவம் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு படைப்பு. அதாவது வந்து நவீனத்துவம் எங்கே வரும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 2 பரிமாண ஃபோட்டோ, அதாவது வந்து எங்களுக்கு வாடிக்கையாளர் தர ஒரு 2 பரிமாண ஃபோட்டோ வச்சுக்கொண்டு அதை வந்து ஒரு 3 பரிமாண உருவமாக வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து முழுக்க ஒரு பெரிய ஒரு கற்பனை திறன் தேவைப்படும். அந்த கற்பனை திறனையும் நவீனமயப்படுத்தப்பட்ட உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தி அதை வந்து ஒரு 3D மாடலாக வந்து டிசைன் பண்ணுவோம். இப்படி 2 பரிமாணமாக எங்கள்கிட்ட வார புகைப்படத்தை எங்களோட கற்பனை திறனை பாவித்து 3 பரிமாண புகைப்படமாக உருவாக்கி 3 பரிமாண 3D மாடலாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இப்படி டிசைன் பண்ணின பிறகு அதை வந்து இயந்திர முறைகளை பயன்படுத்தி சிலையாக உருவகிப்போம். அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய ஒரு மனித வளம் மிக்க அங்கே ஒரு வேலையோடு தேவைப்படும் பாரம்பரிய முறை மிக்க அதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது. அந்த பெயிண்டிங்கை நாங்கள் எவ்வளவு தத்ரூபமாக செய்து எடுக்கிறோம்ன்றது தான் அந்த சிலைக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்குற ஒரு கடைசி ஸ்டெப்பாக இருக்கும். ஓவியங்களோட முப்பரிமாண விஷயம்தான் சிலைகள் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஓவியங்கள் வரையும் போது அதை நாங்கள் என்ன மாதிரி வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம். சிலைகள் அப்படின்றது ஒரு 3D லுக்கில் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நாங்கள் பார்த்த நிறைய விஷயங்கள் எங்களோட மைண்டில் இருக்கும். இப்போ உயிரினங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். அதை நாங்கள் சிலைகளை செய்கிறது ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம், இந்த கூட இருக்கக்கூடிய மனிதர்களை உருவங்களாக நாங்கள் செய்கிறது. இதில் கஷ்டமானதும் சிறப்பானதும் நான் இப்போ 2வதாக சொன்னது தான். அதை தான் இந்த இடத்துல இருந்து செய்துட்ருக்காங்க. இங்கே எனக்கு பின்னால் நீங்கள் நிறைய சிலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் செய்யப்பட்ட சிலைகளாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் போகுது அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் தானே. அதை ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுட்டு வரலாம். இந்த 3D ஸ்டாச்சூஸ் அல்லது உருவ சிலைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நவீனத்துவமும் பாரம்பரியமும் சரிசம அளவில் கலந்த ஒரு கலைப்படைப்புகளைத்தான் இது வந்து நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் படிமுறைகள் வந்து சாதாரணமாக ஒரு ஓவியத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நீண்ட ஒரு செயல்முறையாக தான் இருக்கும். உதாரணமாக வந்து சொல்கிறேன்டா, முதலாவதாக வந்து எங்களோட வாடிக்கையாளர் ஒரு 2D புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நவீனமயப்படுத்தப்பட்ட
சாஃப்ட்வேர்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதை ஒரு 3D மாடலாக வந்து டிசைன் பண்ணணும். அது ஒரு பெரிய பங்கை வகிக்கும். ஏன்னா அதுதான் அந்த சிலை வந்து கடைசியில் எப்படி வரப்போகுதுன்றதை தீர்மானிக்கிறதா இருக்கும். இந்த படிமுறையில் வந்து எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களோட ஆதரவும் அல்லது அவைய இன்புட்ஸும் வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா அந்த அவை தந்திருக்கிற நபர் எப்படி இருப்பினம்ன்றது எங்களை விட வாடிக்கையாளர்களுக்கு தான் கூட தெரியும். ஸோ இந்த உருவ சிலைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் தொடர்ச்சியான செயற்பாட்டில் வந்து வாடிக்கையாளர்களோட கூட இணைந்து இந்த படைப்பு உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த 3D மாடலை உருவாக்கின பிறகு இயந்திர முறைகளை பயன்படுத்தி அதை வந்து சிலையாக செஞ்செடுப்போம். ஆனால் என்னதான் இயந்திரங்களை பயன்படுத்தி அதை சிலையாக செஞ்செடுத்தாலும் அதை வந்து ஒரு உயிருள்ள உருவம் மாதிரி காட்டுறக்குரிய அந்த ஒரு ஸ்மூத்னஸோ அந்த ஒரு தரம் வந்து மெஷினரிஸில் வரைக்கும் அது வராது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய மேனுவலாக கையால் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். சாண்ட் பேப்பர் பண்ணி நிறைய சில பூச்சிகள் இருக்குது அதுகள் பூசி அப்படி வந்து ஸ்மூத் பண்ணி அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு வந்து நாங்கள் அதை மாற்றி எடுக்கிறதுக்கு நிறைய படிமுறைகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பெயிண்டிங்கும் வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து அந்த நபரோட இதை பார்த்து நாங்கள் நேரடியாக பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாது. ஏன்னா வந்து அது நாங்கள் நேரடியாக அதை மட்டும் பெயிண்ட் பண்ணும்போது வந்து நீண்ட காலத்துக்கு வந்து அதை வச்சிருக்கலாமே இருக்கும். வெயிலுக்கோ மழைக்கோ அல்லது ஏதாவது ஒரு காலநிலைகளாலேயோ அது வந்து உதிரக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அதால் வந்து நாங்கள் அந்த தத்ரூபமான பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் வந்து ஒரு 3 to 4 வரைக்கும் பேஸ் கோட்டிங் வந்து பெயிண்டிங்கில் வந்து கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி 3 அல்லது 4 பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் அந்த புகைப்படத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தத்ரூபமாக உயிரோட்டமுள்ள அந்த நபர் மாதிரியான உருவமைப்புகளை கொடுத்து எங்களோட ஓவியர்கள் வந்து அதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவினோம். ஸோ இப்படித்தான் எங்களோட 3D சிலைகள் உருவாகுது. இந்த சிலைகள் எவ்வளவு தான் ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் கலைஞர்களுக்குள்ள எப்போவுமே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த ரியலிஸ்டிக்கான சிலைகளை இன்னும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக கொடுக்குறக்கூடிய தேடல்கள் ஆராய்ச்சிகளை வந்து எங்களோட குழு நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெகு விரைவிலேயே ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான 3D உருவ சிலைகளும் வந்து எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஆரம்பத்திலேயே ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதே மாதிரி மாடல் பண்ணுறாங்க. அந்த மாடல் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கஸ்டமரோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில நேரம் நாங்கள் ஒரு ஃபோட்டோவை பார்த்து அதே மாதிரி செய்து எடுத்து அவுட்புட்டை டிரெக்டாக ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது அங்கே நிறைய கிளாஷஸ் வரும். சில நேரம் நாங்கள் செய்தது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அவங்க ஓகே சொல்லி அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தா அது பெட்டராக இருக்கும். 2 பேருக்குமான மனஸ்தாபமும் இல்லாமல் போகும். அந்த அவுட்புட்டும் பெட்டராக வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இங்கே நடக்குது. ஸோ இவங்க வந்து இந்த சிலையை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அதை ஃபினிஷ் பண்ணி அவுட்புட் கொடுக்குற வரைக்குமே அதுக்கான ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே அந்த சிலையோட ரியாலிஸ்டிக்கான விஷயம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கஸ்டமர்ஸோட செக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. இந்த ஓவியங்களுடையா இருக்கட்டும் சிற்பங்களுடையா இருக்கட்டும் தரத்தை வந்து தீர்மானிக்கிறதுல பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும் நாங்கள் பயன்படுத்துகிற வர்ணங்கள், அதாவது பெயிண்ட்ஸ். ஸோ அதுகளும் கூட நாங்கள் ஒவ்வொரு விதமான ஓவியங்களுக்கும் அல்லது சிற்பங்களுக்கும் வந்து வேறு வேறு விதமான பெயிண்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றே யூஸ் பண்ணுறது வந்து பொருத்தமாக இருக்காது. உதாரணமாக வந்து நாங்கள் கேன்வஸில் ஒரு வாட்டர் பெயிண்டிங் செய்ய போகிறோம்டா அல்லது கேன்வஸில் ஒரு ஆயில் பெயிண்டிங் செய்ய போகிறோம்டா அதற்கு பயன்படுத்த பெயிண்ட்ஸ் வந்து வேறையாக இருக்கும். அதே நாங்கள் இந்த சிற்பங்களுக்கு பயன்படுத்துகிற பெயிண்ட்ஸ் வந்து வேறு, அதாவது வந்து தண்ணியில் கரையாமல் இருக்கணும், நீண்ட காலத்துக்கு இருக்கணும், வெயிலால் பாதிக்கப்படாமல் இருக்கணும், இப்படியான தரமான பெயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த குவாலிட்டியான பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து நேரடியாக இறக்குமதி செய்து எங்களுடைய ஓவியர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பெயிண்டை பயன்படுத்தி தரமான படைப்புகளை தான் நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். 3Dல மாடல் பண்ணி அதை சிலையாக மோல்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒயிட் கலரில் தான் அந்த சிலை இருக்கும். அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் அப்புறம் அதை இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்காக அக்ரலிக் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரே வந்து ஆஷ் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஆஷ் கலர் சிலைகள்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். இந்த சிலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க ஏற்கனவே சொன்ன ப்ராசஸோடு சேர்த்து அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த உருவ சிலைகளை பொறுத்த வரைக்கும் முதல் சொன்ன மாதிரி இலங்கையிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அது வந்து இந்தியாவிலேருந்து மட்டும்தான் எடுக்கிறது சாத்தியமாக இருந்தது. அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து எடுக்கிறதும் அவைகளுக்கு ஒரு கடினமான விஷயமா இருந்தது. மற்ற நம்பகத்தன்மையில் ஒரு பிரச்சனையும் இருந்தது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களால் 1 மாதம்லேருந்து 2 மாதத்துக்குள்ளான நேரத்துக்குள்ளேயே வெளிநாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கையிலேயே அந்த உருவ சிலைகள் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் விஷயமாகவும் இருந்தது. இதுவரைக்கும் நாங்கள் விநியோகிச்சிருக்கிற எல்லா ஸ்டாச்சூஸ் அல்லது இந்த உருவ சிலைகளுமே வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக எங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு பயந்து முடிச்சிடும். ஸ்ரீலங்காவில் இப்படி எடுக்கலும்னு சொல்லி தாங்க நினைச்சே பார்த்ததில்லை இல்லைன்னு சொல்லி. அதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் நிறைய பேர் இந்தியாவில் முதல்லையே அந்த உருவ சிலைகளை ஓட பண்ணுறதுக்கோ அல்லது இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஏலாமல் அதில் ஃபெயிலாகி எங்கள்கிட்ட வந்தாக்கள். ஸோ அவையோட வரவேற்பாக இருக்கட்டும், அவையோட சந்தோஷமாக இருக்கட்டும், இதில் வந்து அளப்பெரியதாக இருந்தது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த உருவச்சிலைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை பெருசாக சந்தைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் ஓவியங்கள் செய்கிற காலத்துலேருந்தே எங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லி எங்களோட தரமான கலைப்படைப்புகளை பார்த்து ஒருவர் மூலமாக இன்னொருவர் வந்து எங்களை தொடர்பு கொண்டு ஓவியங்களை பெற்றுக்கொண்ட தான் எங்களோட ஸ்டோரியாக இருந்தது. அதே மாதிரி எங்கள்கிட்ட ஓவியங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வாடிக்கையாளர்களுமே வந்து இப்போ கட்டாயம் எங்களுக்கு ஒரு உருவ சிலை ஒன்று செய்து தாங்கன்னு சொல்லி எங்களை தொடர்பு கொள்கிற அளவுக்கு அந்த உருவ சிலைகளோட தரம் வந்து பெரிய ஒரு நிலையில் இருக்குது. இலங்கையில் சில காலத்துக்கு முதல்ல சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிலைகள் எல்லாமே எங்களுக்கு தெரிந்த நபர்களை உருவாக்கின மாதிரி இருக்கும். அதாவது எங்களோட இருக்கக்கூடியவங்களை நாங்கள் சொல்லி அதே மாதிரி செய்துக்கலாம். அதில் ஒரு கார்ட்டூன் தன்மை இருக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அந்த சின்ன சின்ன சிலைகள் அதிகமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு உறவு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ அனுப்பி அதை ஒரு மாடல் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஸோ நாங்கள் அதை கிஃப்டாகவும் செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸாக கார்ட்டூன் ஸ்டைல் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக் தன்மையை இந்த சிலைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களோட துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சவாலாக இருந்த விஷயம் வந்து இந்த உலகளாவிய இதில் இருக்கிற கேள்வியை வந்து சரியான முறையில் நிவர்த்தி செய்கிறது. ஆரம்பத்தில் நான் தனியாளாக இருக்கேக்க எங்களுக்கு இருந்த சவாலுமாக தான். அதுக்காகத்தான் நாங்கள் தரமான திறமசாலியான ஓவியர்கள் எங்களோட சேர்த்து கொண்டு ஒரு டீமாக நாங்கள் வேலை செய்ய வெளுக்கிட்டனாங்க. அப்படி இருந்தும் இப்போ வந்து மாதம் 100 தொடக்கம் 150 ஓவியங்களை நாங்கள் தயார் செய்ய வேணும், 60 தொடக்கம் 80 சிற்பங்களை நாங்கள் தயார் செய்யணும் என்று சொல்லும்போது அதற்கு பின்னணியில் இருக்கிற வேலைகள் வந்து நினைக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஏனெண்டா வந்து இது வந்து ஒரு கலை சார்ந்த படைப்பு. நேரடியாக ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதோ அல்லது ஒரு பொருளை செய்து கொடுக்குறதோ இல்லை, இது வந்து கலைத்துவம் மிக்க ஒரு இது. அப்போ அதுக்கு வந்து தேவைப்படுற நேரத்தை வந்து நாங்கள் எந்த விதத்தாலையும் குறைக்கலாம். அதுக்கு தேவையான நேரம் அது கட்டாயம் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தை அதுக்கு கொடுத்து அந்த கலைப்படைப்புகளை உருவாக்கி சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இப்படியான எல்லாத்தையும் எங்களுக்கு சரியாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய குழு ஒன்று தேவைப்பட்டது. அதுக்கு வந்து கலை உணர்வு அல்லது ஆர்டிஸ்டிக் ஸ்கில் மட்டும் காணாது. ஸோ எங்களோட வெற்றி எதை நினைக்கிறேன்னா அந்த கலைத்துவமான ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸையும் சேர்த்துக்கொண்டு சரியான ஒரு திட்டமிடல் மூலமாக எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸும் நாங்கள் இணைஞ்சு இவ்வளவு பெரிய அளவிலான கலைப்படைப்புகளை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கலை என்ற ஸ்கில்லை தாண்டி சரியான முகாமைத்துவம், சரியான திட்டமிடல் எல்லாமே தேவைப்பட்டது. எங்களோட டீமோட உதவியோடு நாங்கள் வந்து அதை சரியாக செய்து துல்லியமாக இந்த கலைப்படைப்புகளை வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம்னு நம்புகிறேன். இந்த சிலைகள் எல்லாம் பெயிண்ட் பண்ணப்பட்டு கடைசியாக என்ன மாதிரி வரும் அப்படின்னா இப்போ எனக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலை மாதிரி தான். இது கூட ஃபினிஷ் பண்ணலை. இப்போ பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம்
போயிட்டுருக்கு. இடையில தான் இப்போ நான் வந்து இங்கே பேசினதுனால அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னா இந்த மாதிரி தான். இவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இவங்களுக்கு சில பேர் வந்து அதாவது நம்ம கூட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களே இந்த மாதிரி சிலைகளாக எடுத்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அதை பார்த்ததுமே அப்படியே அவங்க சில நேரங்களில் ஷாக் ஆகிடுவாங்களாம். ஏன்னா உண்மையாகவே அவங்களுடைய அந்த உறவை பார்த்த மாதிரியே இருக்குமா. இல்லாத ஒரு உறவு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஃபோட்டோஸில் பார்க்குறத விட அதை எங்கள் பக்கத்தில் எங்கள் கூடவே வச்சு நாங்கள் பார்க்குறது, அதை தொட்டு உணர்றது அப்படின்றது அது ஒரு வேறு ஃபீல். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் இந்த மாதிரியான சிலைகளை செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கலைத்தொழில் அப்படின்றது உணர்வு பூர்வமாக தொடர்பு படுது அப்படின்றது. வணக்கம், நான் இஷாரா உபேந்தி ரூபசிங்க. நான் கேண்டிலிருந்து வந்தேன். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பழகிறேன். மம நுவரிந்தலா தம்மா. நான் கண்டிலிருந்து தான் கொழும்பு வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவா இருந்தது. இப்போ நான் ஒரு 3D ආටිස්ටා වර්ක් பண்ணிட்டு இருக்கேன். 3D ඩිපාර්ට්මන්ට් එක ගැන කිව්වොත් මේ තියෙන අපේ 3D ඩිපාර්ට්මන්ට් එක. මේ 3D ඩිපාර්ට්මන්ට් එක process එක ගොඩක් இதுதான் எங்களுடைய 3D டிபார்ட்மெண்ட். இதுல பெரிய ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க எங்களுடைய இந்த ப்ராடக்ட்டை 20 நாடுகளுக்கு மேல அனுப்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் நாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பும் போது அங்க இருக்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் அனுப்புவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயம் இல்லையா? அதை பார்க்கும் போது சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு கவலையா இருக்கும், சில பேர் அதை பார்த்து அழுவாங்க, சில பேர் அவங்களுடைய நினைவு சின்னங்களா கூட அதை வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட உணர்வுகள் ஒவ்வொரு மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களோட சேவைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தார ஓவியத்தை அல்லது தார படத்தை வந்து அப்படியே செய்கிறதுன்றது இல்லை. நாங்கள் ஒரு பெரிய குழுவை வச்சு இதை நிர்வகித்து கொண்டு வர்றதுக்கு காரணம் வந்து எங்கள்கிட்ட வார ஆட்களுக்கு வந்து வார எல்லாருக்குமே கலைத்துவம் இருக்கும் இல்லை கற்பனை திறமை இருக்குமென்னு சொல்லி இல்லை. அவைக்கு வந்து ஒரு கலைத்துவமான படைப்பை வந்து தங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்குத்தான் நாங்கள் ஒரு பெரிய குழு இருக்கிறோம். அது எப்படி அவைக்கு போனால் சரியாக இருக்கும், எந்த ஆர்ட் ஒர்க் செய்தால் நல்லா இருக்கும், எப்படி செய்தால் நல்லா இருக்கும், எந்த கன்செப்டில் செய்தால் நல்லா இருக்கும், இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்களோட ஒரு பெரிய ஒரு நீண்ட நேரத்தை உரையாடல் நடந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை என்ன ஆர்ட் ஒர்க்காக செய்ய போகிறோம்னு டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு தான் எங்களோட ஆர்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் அங்கே கண்டினியூ பண்ணுவோம். என் பேர் வந்து மிதுனாலினி ரவீந்திரன். நான் வந்து என் நேட்டிவ் பிளேஸ் ஜஃப்னா. பட் இப்போ இங்கே இருக்கிற என்னோடய ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க்குக்காக நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆனால் இங்கே வந்து நான் ஒரு கஸ்டமர் கேருக்கு பொறுப்பாக இருக்கிறேன். ஸோ கஸ்டமர் கேர் என்னும்போது இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே நாங்கள் வந்து ஒரு கஸ்டமர் கேர் என்ற ஒரு தனி பாட்டாக இயங்கி கொண்டிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்களுக்கு வந்து ஒன் டைமில் வந்து நாங்கள் எங்களோட கலைகளை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ்ன்றதை வந்து நாங்கள் மெயினாக ஒரு பாட்டாக வந்து இங்கே செஞ்சிட்ருக்கோம். The world moved to new technology era, especially with AI. I want to apply this AI and automation to overall art product. எங்களோட மெயினான கோலே இதை விட இன்னும் நிறைய நாடுகளுக்கு எங்களோட புதிய புதிய நிறைய படைப்புகளை கொண்டு லான்ச் பண்ணுறது தான். இங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் பொதுவாக எனக்கு பார்க்க முடிஞ்சது ஹாஃப் ஷால்டரோட அந்த சிலைகள் இருக்கும். அதாவது ஒரு 1 ஃபீட்டில் மாதிரி இவங்க அந்த சிலைகளை செஞ்சுருந்தாங்க. 1 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் இவங்க சிலைகளை செய்கிறாங்க. 1 ஃபீட்டில் உள்ள சிலைகள் எல்லாமே அந்த ஷால்டரோட மிட் ரேஞ்சில் இருக்கும். அந்த மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிலைகளில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் துல்லியமாக செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதனால் 1 ஃபீட்டை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 6 ஃபீட் வரைக்குமே செய்கிறாங்க. சில நேரம் ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஃபுல் உருவத்தையுமே சிலையாக வடிச்சு கொடுக்குறாங்க. நான் இங்கே பார்த்த ஒரு ஸ்பெஷலான சிலை தான், ஒரு சேரில் ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதே போல் 3 ஃபீட்டில் செய்யக்கூடிய சிலைகளும் இருக்குது. அந்த 3 ஃபீட்டில் உள்ள சிலைகளுமே மிட் ரேஞ்சில் உள்ள சிலைகளாக தான் இருக்குது. அந்த சிலைகள் கூட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதையும் இங்கே செய்து கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு விஷயம், எங்களோட உறவுகள் மட்டும் கிடையாது, பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாராலையும் அறியப்பட்ட நபர்கள் இருக்காங்க தானே. இப்போ பாரதியார், விபுலானந்தர், இந்த மாதிரியான நபர்களையும் இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரியாக யாரையும் செய்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சிலைகளையும் செய்து கொடுக்குறாங்க.
எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓவியங்கள் வரைகிறதுக்கு மட்டும்தான் நேரத்தை ஒதுக்குறேன் இல்லாமல் அதை எப்படி வரைய போகிறோம், என்ன விதமான ஓவியமாக வரைய போகிறோம்ன்றதை திட்டமிடுறதுக்கும் அதை சரியான விதத்தில் எப்படி கொண்டு சேர்க்க போடுறோம்ன்றதை தீர்மானிக்கிறதுக்கும் நாங்கள் நேரம் செலவழிக்கிறது கூட. ஏன்னா எங்கள்கிட்ட வார வாடிக்கையாளர்கள் வந்து எதிர்பார்க்கிறது வந்து யாரையாவது ஒரு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. ஸோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரியா இந்த கலைப்படைப்புகள் போய் சேரணும். இதில் வந்து கட்டாயம் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை வந்து நான் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் ஒவ்வொரு படியாக நாங்கள் அடுத்த படிக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு அல்லது அதுக்கு ஒரு ஐடியாலஜியாக இருக்கிறது வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் தர இன்புட்ஸ் அண்ட் அவைட்டு இருக்கிற டிமாண்ட். ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த விதமான ப்ராடக்ட்ஸை எந்த விதமான ஆர்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கையும் அது வந்து ஃபெயிலியர் ஆனதே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு வரவேற்பு இருந்தது. ஒன்று வந்து இலங்கையில் இருந்து தமிழ் சமூகத்தில் இருந்து பெண்கள் சேர்ந்து செய்கிறன்றதையும் ஒரு ஸ்பெஷலாக அவையில் எல்லாரும் கன்சிடர் பண்ணி அதை வந்து சப்போர்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே உதவி செய்திருந்தவையல். மற்ற நான் முதல் சொன்ன மாதிரி எங்களுக்கு சந்தைப்படுத்தலைன்றதை தாண்டி ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணினா கட்டாயம் அவர்கிட்ட இருந்து இன்னொரு 2 ஆர்டர் வந்ததாக தான் இருக்கும். அதே மாதிரி அவர் மூலமாக இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட இருந்து கட்டாயம் எங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படியான விஷயங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு வாடிக்கையாளர் சமூகத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். எங்களோட விஷன் வந்து இலங்கையில் இருக்கிற பெண்கள் முயற்சியாளர்களால் சேர்ந்து வழி நடத்தப்படுற ஒரு குளோபலி சஸ்டெயினபிளான ஒரு ஆர்ட் பிராண்ட் உருவாக்குறது தான் எங்களோட விஷன். இது நான் இன்னும் விலாவரியாக சொல்கிறதா இருந்தால் பிராண்ட்ஸை வர்த்தகம்ன்றதை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த காலத்தில் நாங்கள் ஒரு வருடத்தில் அது வந்து இல்லாமல் போகலாம், 2 வருடத்தில் இல்லாமல் போகலாம், 3 வருடத்தில் இல்லாமல் போகலாம். எந்த காலத்துலேயும் அதில் பரிமாணம் மாறலாம், மக்களோட வரவேற்பு மாறலாம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த 6 வருட கால அனுபவத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டது வந்து கலைக்கு வந்து வரவேற்பு நிச்சயமாக சமூகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. ஜஸ்ட் அதில் வடிவங்கள் மாறுது, பரிமாணங்கள் மாறுது, டெக்னாலஜிஸ் மாறுது. ஸோ அதை நாங்கள் சரியான விதத்தில் இன்புட் பண்ணினோம்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள்ட்ட அதுக்கு இருக்கிற டிமாண்ட் வந்து குறைய போகிறதே இல்லை. ஸோ அதுக்குரிய ஸ்ட்ராங்கான டீம் என்னட்ட இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களோட டீமாக சேர்ந்து இந்த பெண் முயற்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு சஸ்டெயினபிளாக இருக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஆர்ட் பிராண்ட் என்ற வந்து இது வரைக்கும் இல்லை நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு சஸ்டெயினபிளான ஆர்ட் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் எங்களோட லாங் டேர்ம் கோல். இன்றைக்கி நாங்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கலைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே ஓவியங்கள், சிற்பக்கலை அப்படின்னு 2யுமே இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராகவும் விநியோகித்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராசஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கலைத்தொழிலை செய்கிறதுல இன்னும் ஒரு சிறப்பு இருக்க என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு கலைத்திறமை இருக்கும். அந்த திறமையை பயன்படுத்தி உலகம் பூராகவும் இவங்களுடைய படைப்புகள் சென்றடையுது. இன்னைக்கு இவங்களுடைய படைப்புகளை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னும் ஒரு கலைப்படைப்போடு உங்களை நான் சந்திக்க வருவேன். எங்களுடைய கலைப்பயணம் தொடர்றதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொரு வாரமும். உங்கள்கிட்ட இருந்து இப்போ விடைபெற நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.